சேர்க்காம என்னோட ஸ்டைல சூப்பரான சாம்பார் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை, கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினது இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவையும் கேரட்டையும் போட்டு நல்லா லைட்டா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்சிருக்க துவரம் பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாக்கு இன்னைக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்க தட்டு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. சேர்க்காம சூப்பரான சாம்பார் என்னோட ஸ்டைல ரெடி